பாட்டி. சின்னவ வாரான காலையில இருந்து உன் மாமியாவ கையிலே பிடிக்க முடியலையே. ஆமா பாட்டி, அதான் வாரா, மாசத்துக்கு ஒருக்க இல்லைன்னா 2 டைம் வருவா. அவளுக்கு கல்யாண வயசு வந்துட்டுல, கல்யாணம் பண்ணி கொடுக்கலையாங்க உங்க அத்தைக்காரி. தேர்ட் இயர் தான் ஆச்சு படிக்கா, அவ படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்கா. அடே, இந்த காலத்து பிள்ளைலாம் எங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுது? அது கல்யாணம் பண்ண 28 வயசு 30 வயசு ஆயிருது. ஆனா அதுவும் நல்லதுதான். நாங்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி என்னத்தை கண்டோம்? அதுவெல்லாம் நல்லா ஸ்டெடி ஆகி ஒரு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணா நல்லதுதான். ஆமா பாட்டி. ஏமா மருமவள, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? உட்கார்ந்துட்டா அதுக்குள்ள? இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சேன், இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். இன்னைக்கு என் மவள் அதான் வாராளம்மா, உன்னை பாயாசம்லாம் பண்ண சொன்னேனே, பண்ணிச்சியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன் தே. அப்படியா? சரி, கொஞ்சம் வெண்ணி போட்டு வைக்கியாமா, அவ வந்தது குளிப்பால. சரி தே, இந்த போறேன். ஏப்ல நீ இரு, இப்பதான் வந்து உட்கார்ந்தா அதுக்குள்ள போற? நான் தான் வெண்ணி போட்டு வச்சுக்கணும், முதல்லயே மறந்துட்டேன். அவ வந்த உடனே குளிக்க போய் நிக்க போறாளாக்கும். வரட்டும், அவ முதல்ல வந்ததுக்கு அப்புறம் அவட்ட கேட்டுட்டு போட்டுக்கலாம். கிளவி பாடாம படுத்துது. ஏம்மா ஏம்மா தங்கம், என் பிள்ளை வா, உள்ள வா, உள்ள வா. வாளதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிள்ளை, நல்லா இருக்கேன். வா உட்காரு. ஏம்மா சின்ன பாட்டி, எப்படிமா இருக்க? பெரிய பாட்டி எப்படி இருக்கே? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. காலம் கடைசில ஆயிட்டு, நீ நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைனா என்ன? போக வேண்டிய நாளை தான் பார்க்கணும். அந்த நாளை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏமா நீ எப்படி மெலிஞ்சு போயிட்ட? என்னன்னு இருக்க நீ? ஏன் அண்ணி, எங்க அம்மா பாக்கியெல்லாம் என்ன? நீங்க தான் ஒரு சுத்து குண்டா இருக்கீங்க, எங்க அம்மா மெலிஞ்சு போயெல்லாம் இருக்கா. நல்ல காண்டாமிருகம் முட்டை மாதிரி உட்கார்ந்திருக்கா, மெலிஞ்சு போய் கிடக்கான். ரொம்பத்தான். என்னம்மா செய்ய, எனக்கெல்லாம் முன்னாடி மாதிரி சாப்பிடவே இறங்க மாட்டேங்கி. முன்னாடிலாம் 8 தட்டு சோறு தின்னுட்டு இருந்தேன், இப்பெல்லாம் 6 தட்டு சோறு தான் திங்க முடியுது. ரொம்ப தான் கவலை. ஏமா 2 தட்டு சோறு கம்மியா திங்க? அண்ணி எதுவும் நல்லா சமைச்சு போட மாட்டேங்கியாவளோ? அவ என்னத்து சமைச்சா? ஏதோ பரவாயில்லாம சமைக்கா. நம்மளால வயசாயிடலாமா, ரொம்ப திங்கிறதுலாம் நல்லது இல்லைல, அதனால நானே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஒருத்தர் ஆட்டமே தாங்க முடியாது, இதுல 2 பேர் சேர்ந்தெல்லாம் ஆடுவாவோ இனிமேலு. என்ன நீ சொன்னீங்க? இல்லம்மா, உடனே வந்துட்டு போயிராத, கூட 4 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னேன். அதெல்லாம் இருப்பேன். நீ இந்த டைம் 4 நாள் கூட தான் லீவ் போட்டு வந்துரு.